டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கூட்டுத்தொகை, முழு எண் கூட்டுத்தொகை ஃபார்முலா எப்படி அமைப்பது என்பதை இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 இது எப்படி கூட்டுறது? இதுக்கு எப்படி கூட்டுத்தொகை ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? உதாரணமாக இங்கிலீஷ் சென்னு இந்த 1, 2 அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வருது? 8, 8, 8, 8, 8, 8, 8. இப்போது இதனுடைய கூட்டுத்தொகை இது எல்லாத்தையும் மொத்தமாக எத்தனை 8 வருதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மொதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டணும். கூட்டினா என்னது? 8 கிடைக்கும். இப்போ எத்தனை 8 இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 7 8 இருக்குது. அப்போது இப்போ 7 8 என்ன செய்யணும்? பெருக்கணுமா? 7 8 56. இப்போது இதில் ரெண்டு இடம் 2 தடவை இது 1 2 அமைஞ்சிருக்கு. அப்போது இதில் பாதி தான் இதனுடைய கூட்டுத்தொகை. உதாரணத்துக்கு எவ்வளோ? 28. கூட்டி பார்த்தா இன்னும் 28. இது எப்படி ஃபார்முலா ரீதியாக நம்ம உருவாக்குறதுன்னு பார்த்தா, இப்போ என்ன செய்யணும்? இதை எண்ணுன்னு வச்சுக்கிங்க. 7ங்கிறது எண். இந்த 1 கூட்டணுங்கிறதுக்காண்டி 1 ப்ளஸ் இதனுடைய நம்பர் எத்தனை 8 வருதுங்கிறதும் அதுவும் எண்ணுன்னு எடுத்துக்கணும். உதாரணமாக 1 2 3 4 5 6 7 எண் எடுத்துக்கிட்டோமா? இப்போ என்ன செய்யணும்? 2ஆல் வகுக்கணும். வகுத்தா என்ன ஆகும்? இதனுடைய ஃபார்முலா கிடைச்சிருது. புரியுதுங்களா? இப்போ கூட்டுத்தொகை, அதாவது 1 2 3 எத்தனை தடவை எவ்வளோ வந்தாலும் இந்த ஃபார்முலா உபயோகமாகும். ஓகே.